ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் 3 நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிஷம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த கோயிலுக்கு போகலாம், வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க, பிரச்சனை தீரும். உங்களுக்கு என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, ராக திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை எது நடந்தாலும் சரி, நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். உங்கள் ஜனன ஜாதகம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சரியா, நீங்கள் மிதுன ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசி ஒரு காற்று ராசி. அதனால் நீங்கள் உங்கள் சாமி நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிற இடம் எப்படி இருக்கணும்னா வெட்ட வெளியாக இருக்கணும், பொட்டலாக இருக்கணும். பொட்டல் சார்ந்த இடத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பொதுவாக நல்லது. அதாவது நீங்கள் நான் சொல்கிற கோயிலுக்கு போங்க. அதுபோக ஜென்ரலாக போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சிலர் விருப்பப்பட்டு சில கோயிலுக்கு போவாங்க. முருகன் கோயிலுக்கு போவாங்க, விநாயகர் கோயிலுக்கு போவாங்க, அம்மன் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயில், இப்படி பலதரப்பட்ட கோயிலுக்கு போவாங்க. அவங்களுக்கு அது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், காவல் தெய்வமாக கூட இருக்கலாம், குல தெய்வமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த காற்றடிக்கிற இடம், பொட்டலான இடத்துல உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு கொட்டேஷன். மிதுன ராசியில் பிறந்தவங்க பொட்டலான கோயில், காற்று அந்த இடத்துல அதிகமாக இருக்கணும், காற்றினுடைய திசை வேகம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லது நடக்கும், பிரச்சனை தீரும், கஷ்டம் தீரும், பஞ்சம் தீரும். அப்புறம் என்ன, பணப்புழக்கம் அதிகமாகும், நல்ல வசதியாக வாய்ப்போடு வாழலாம். விரலுக்கேற்ற வீக்கம். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அந்த நிலைமையில் நல்லா இருப்பீங்க. ரைட்டு. இது ஒரு பொதுவான தகவல் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குன்னு. இப்போ நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிறோம். மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க எங்கே சார் போகணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க அடிக்கிறவங்க ஒரு தடவை போகலாம். சரியா? தஞ்சாவூர் மாவட்டம் எண்கண் கிராமம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் எண்கண் கிராமம் இருக்குது. அங்கே அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரியா? தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், எண்கண் கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது ஒரு சிவஸ்தலம் தான். சரியா? அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக இது பெருமாள் ஸ்தலம். சிவஸ்தலத்துக்கும் போகலாம். சரியா? அது நீங்கள் மற்ற நேரம் போகலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது மிகச்சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகலாம். சரியா? அன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கும். அதுபோக இந்த நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மிதுனத்தில் 2, 3, 4 தான் வரும். சரியா? எந்த பாதத்தில் பிறந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு நீங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். அதுபோக பெருமாளுக்கு உகந்த நாள் அன்றைக்கி போகலாம். புதன், சனிக்கிழமை போகலாம். பெருமாளுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். ஆயில்யம், கேட்டே, ரேவதி இதெல்லாம் புதனுடைய நட்சத்திரம், உங்கள் ராசிநாத நட்சத்திரம். பெருமாளுக்கு வேண்டியவர் புதனாலே பெருமாளுடைய அம்சம் தான், அன்றைக்கி போகலாம். ஸோ ஏகாதசி, சனிக்கிழமை, புதன்கிழமை, அதுபோக புதனுடைய நட்சத்திரம் வருகிற ஆயில்யம், கேட்டே, ரேவதி நட்சத்திரத்தை அன்றைக்கி போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து நீங்கள் போகலாம். ஆதி நாராயண பெருமாள் கோயில், எண்கண் கிராமம். சரியா? இதுக்கு போகிற ரூட்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். சரியா நேர்களே? கூகுள் எண்கண் கிராமம்னு போட்டாலே தெரிஞ்சு போயிடும். அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு எண்கண் கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் கோயில். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். நீங்களும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க அதிராம்பட்டினம் உள்ள அபயவரதீஸ்வரர் திருக்கோயில். இது ஒரு சிவன் கோயில், அபயவரதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திருவாதிரை நட்சத்திரத்து அன்றைக்கி போகலாம், அல்லது பிரதோஷத்து அன்றைக்கி போகலாம், சிவராத்திரி திதி வர அன்றைக்கி போகலாம். சரியா? அதுபோக திங்கக்கிழமை போகலாம், சிவனுக்கு உண்டான திங்கக்கிழமை போகலாம். சரியா நேர்களே? உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம், திங்கக்கிழமை போகலாம், மாதத்தில் வர சிவராத்திரி அன்றைக்கி போகலாம். பிரதோஷ நாள் அன்றைக்கும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிரதோஷ அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், இருந்தாலும் உங்கள் சாய்ஸ் தான். அங்கே இருக்கிற சுவாமி மூலவர் பேர் அபயவரதீஸ்வரர், சிவன் தான். திருவாதிரை நட்சத்திர அதிபதி சிவபெருமான் தான் ஆவார். அதனால் இந்த தளத்தில் இருக்கிற இறைவனை கும்பிட்றதுனால உங்கள் பிரச்சனை தீரும். சரியா நேர்களே? பிரதோஷ காலத்திலையும் கோயிலுக்கு போய்ட்டு வரது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற அதிராமப்பட்டினத்தில் இருக்கிற அருள்மிகு அபயவரதீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். நீங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பழைய வாணியம்பாடி, அங்கே இருக்கிற அருள்மிகு ஆதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். சரியா? ஆதீஸ்வரர் அது சிவன் கோயில் தான். இங்கே குருபவனுக்கு ஸ்தலம் இருக்குது, அங்கேயும் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
ஸோ ஆதீஸ்வரர் கோயில் வந்து பழைய வாணியம்பாடியில் உள்ள அந்த இடத்துல இருக்குது. சரியா? டிஸ்ட்ரிக் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் தான், பழைய வாணியம்பாடி இருக்கிற இடம். பெரியநாயகி உடனுரை ஆதீஸ்வரர், அந்த அம்பாள் பேர் வந்து பெரியநாயகி, சிவன் பேர் இறைவன் பேர் வந்து ஆதீஸ்வரர். புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய தலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து நீங்கள் புனர்பூசம் வந்து குருவி நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆலங்குடிக்கும் போகலாம். சரி, ஆலங்குடியும் ஆபத் சகாயீஸ்வரர் கோயிலுக்கும் போய் வழிபாடு பண்ணலாம். ஆனால் மெயின் வந்து ஆதீஸ்வரர் கோயில் தான், பழைய வாணியம்பாடியில் இருக்க ஆதீஸ்வரர் கோயில் தான். சார் அந்த கோயிலுக்கு நான் போயிட்டேன், இன்னொரு வேறு ஏதாச்சும் கோயில் இருக்கா சொல்லுங்கள் சார், முக்கியமான கோயில் இருக்குன்னா இன்னும் 2 கோயில் முக்கியமான கோயில் இருக்குது, அதை சொல்கிறேன். ஆனால் மெயின் வந்து ஆதீஸ்வரர் கோயில் தான், பழைய வாணியம்பாடியில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பழைய வாணியம்பாடியில் உள்ள ஆதீஸ்வரர் கோயில் தான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான உகந்த கோயில். வேறு கோயில் வந்து ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் கோயிலுக்கு போகலாம், ஆபத் சகாயீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அதுபோக புனர்பூசம் வந்து ராமர் நட்சத்திரம் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் ராமர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ராமேஸ்வரத்துக்கும் போகலாம். புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். சரியா? அதுபோக வந்து குருவி நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். விஷாகம், பூரட்டாதி, புனர்பூசம் குரு நட்சத்திரம் தான். இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். வியாழக்கிழமை போகலாம். சரியா? வியாழக்கிழமை போகலாம். புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து 3 நட்சத்திரத்துக்குமே உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில், அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வர வேண்டிய கோயில். இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகலாம். நான் அப்படி தான் தலை போடுவேன். இந்த நட்சத்திரத்தில் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம், அப்படி தான் தலை போடுவேன். ஸோ மிதுன ராசிக்கு உண்டான கோயிலும் சொல்லிட்டேன். பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து உண்டான கோயில் வந்து வெட்ட வெளியில் இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். காற்றுப்பாங்கான இடத்துல இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை சிறக்கும், பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம். அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக கோயில் சொல்லியிருக்கிறேன், அதுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு கூடுதலாக 2 தகவல் சொல்லியிருக்கிறேன். சரியா? அந்த கோயிலுக்கும் போகலாம். ஆனால் மெயின் வந்து அந்த பழைய வாணியம்பாடியில் இருக்கிற கோயில் தான். ஓகே நேயர்களே, இதை பற்றி எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன். சரியா? ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து கொடுப்போம். கமெண்ட் பாக்ஸில் எதுவும் அந்த வீடியோவில் எதுவும் தகவல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதை நாங்கள் சொல்லுவோம். இந்த கோயில் இருக்கிற இடத்த நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். சரியா? அந்த கூகுளில் போய் அந்த கூகுளில் கண்டென்ட்டில் நீங்கள் அந்த பேரை போட்டாலே அந்த கோயில் எங்கே இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த ஸ்தல வரலாறு எல்லாமே தெரிஞ்சிடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். உடனே போகணுலாம் கிடையாது, அமர இருந்து போங்க. சரியா? அதுக்கு ஒன்று ஷெடியூல் பண்ணிவிட்டு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரோம், நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? எண்ணியது ஈடேறும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். இந்த வீடியோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் போட்டேன், மற்றபடி இதில் வேறு எதுவும் பலன்கள்லாம் கிடையாது, ஒரு மெசேஜ் மட்டும்தான். மிதுன ராசிக்கு எது மாதிரி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும், அது ஒரு விஷயம். அதுபோல் 3 நட்சத்திரத்துக்கும் உண்டான கோயில். இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம். வாழ்த்துக்கள் நேரில் எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ வேண்டும், நிறைந்த வளம் பெற வேண்டும். இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், காரிய அனுகூலம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், நினைத்த காரியம் கெடுக்கும். கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற மூலவர் படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது இந்த கோயிலே கிடைக்கும், சந்நிதியிலே கிடைக்கும். வாங்கிட்டு வந்து வளம் பெறுங்க, நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.